தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர்களை சாதி பெயரை சொல்லி திட்டிய தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்கள் முன்று பல்லர் என்றும் குடும்பர், காலாடி, மூப்பர், வாதிரியார் என பல பிரிவுகளில் அழைக்கப்பட்டனர். தற்பொழுது தேவேந்திரகுல அரசாணை பெற்ற பிறகு தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருவாரூர் தொகுதி வேட்பாளர் வீரமணி அவர்கள் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் வசிக்கும் பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தவர் இது பள்ளப்பய தெருவில் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த பகுதியிலிருந்து தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவாக வந்த தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களையும் இவர் சாதி பெயரை சொல்லி குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக அங்கிருந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவாக களமிறங்கிய அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இதுவரை சீமானுக்கு தான் வாக்களித்ததாகவும் இந்த முறை விஜய்க்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ததாகவும் கூறி கண்ணீர் மல்க கோபத்துடன் கொடிக்கம்பங்களை அகற்றினார். இனிமேல் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன், பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று கூறியுள்ளார். மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சாதி பெயரை சொல்லி திட்டிய திருவாரூர் தொகுதி வேட்பாளருக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. ஒரு வேட்பாளர் அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அனைத்து சமூகத்துக்கும் பொதுவானவர். குறிப்பிட்ட தன்னுடைய சமூகத்துக்கு வேண்டுமானால் இலைமறை காய்மறையாக உதவி செய்யலாம். ஆனால் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதுவும் சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துவது மிகப்பெரிய தவறு. தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடாது, விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடாது. தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்துக்கு குரல் கொடுத்து வருகிற செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.